எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கார்மேக் மெக்கார்த்தியோட மனதை உலுக்குற ஒரு நாவல் த ரோடு பத்தின ஒரு விரிவான பார்வைக்குள்ள போக போறோம். இந்த நாவல் எல்லாமே அழிஞ்சு போன ஒரு சாம்பல் நிற உலகத்துல அன்பும் நம்பிக்கையும் எப்படி ஒரு சின்ன நெருப்பு மாதிரி உயிரோட இருக்குன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த ஒரு வரிய கேட்டாலே போதும், அந்த நாவலோட மொத்த சூழலுமே நமக்குள்ள இறங்கிடும். இது சும்மா ஒரு கதை இல்லைங்க. ஒரு பெரிய பேரழிவுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத, அதோட நம்பிக்கையற்ற சாம்பல் பூசிய யதார்த்தத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, இப்படி ஒரு உலகத்தையே உருவாக்குன அந்த எழுத்தாளரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாமாங்க? சரி, இப்படி ஒரு உலகத்தையே உருவாக்குன அந்த எழுத்தாளரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த கார்மேக் மெக்கார்த்தி? இலக்கிய உலகத்துல இவரோட இடம் என்ன? அதாவது இவர் சும்மா ஒரு எழுத்தாளர் கிடையாது. ஹாரோல்ட் ப்ளூம்னு ஒரு பெரிய இலக்கிய விமர்சகர் இருக்காரு. அவரு பிலிப் ரோத், டான் டெலிலோ மாதிரி பெரிய ஜாம்பவான்களோட வரிசையில மெக்கார்த்தியையும் வைக்கிறாருன்னு பாத்துக்கோங்களேன். அமெரிக்க இலக்கியத்துல இவரோட எழுத்துகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. மெக்கார்த்தியோட இலக்கிய பயணம் ரொம்ப நீண்டது, புகழ்பெற்றதுன்னு சொல்லலாம். பாருங்களேன், 1965 தன்னோட முதல் நாவல்ல ஆரம்பிச்சு பிளட் மெரிடியன் மாதிரி ரொம்ப ஆழமான படைப்புக்குள்ள கொடுத்து கடைசியா 2007 தி ரோட் நாவலுக்காக புலிட்சர் பரிசிய வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் தன்னோட தனித்துவமான எழுத்து மூலமா இந்த உலகத்தையே கட்டி போட்டிருக்காரு. மெக்கார்த்தியோட எழுத்து நடை இருக்கே, அடடே, அது ஒரு தனி ரகம். நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அவர் வேணும்னே கமா, ஃபுல் ஸ்டாப் மாதிரியான நிறுத்தற்குறிகளை ரொம்ப கம்மியா பயன்படுத்துவாரு. அதனால படிக்கும்போதே ஒரு வித மூச்சு திணறல் அனுபவம் கிடைக்கும். வன்முறைய அப்படியே பச்சையா எந்த ஒரு பூச்சும் இல்லாம விவரிப்பாரு. ஆனா அதே சமயம் அவரோட மொழிநடையில ஒரு கவிதைத்தனம் இருக்கும். ஏதோ பைபிள் வரிகளை படிக்கிற மாதிரி ஒரு கம்பீரமான உணர்வை கொடுக்கும். சரி, இப்ப மெக்கார்த்திய பத்தி பார்த்தாச்சு. இனிமே அவரோட அந்த புகழ்பெற்ற படைப்பான த ரோட் நாவலோட கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு கேள்விதாங்க நாவலோட அச்சாணியே. யோசிச்சு பாருங்க, நம்ம சொத்து, சமூகம், நாகரிகம்னு நம்ம கட்டி வச்ச எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரு மனுஷன்கிட்ட கடைசியா என்னதான் மிச்சம் இருக்கும்? மெக்கார்த்தி நம்மள பார்த்து கேக்குற கேள்வி இதுதான். கதையோட ஒன் லைன் ரொம்ப சிம்பிளானதுதான். ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க. உலகம் அழிஞ்சு பல வருஷம் ஆச்சு. எல்லாமே சாம்பல் பூத்த ஒரு நிலப்பரப்பு. அவங்க தெற்கு திசைய நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. உணவு, பாதுகாப்பு, வெப்பம்னு எதுவுமே இல்லாத அந்த உலகத்துல அவங்களுக்கு பெரிய எதிரு இயற்கை கூட இல்ல, மத்த மனுஷங்க தான். இந்த கொடூரமான உலகத்துல அந்த பையனுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு கவசம் அவங்க அப்பாவோட அன்பு மட்டும்தான். இந்த நாவல் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஒரு நாள் ராத்திரி மெக்கார்த்தி அவரோட பையன் கூட எல் பாசோங்கிற ஊர்ல ஒரு மோட்டல்ல தங்கியிருக்கார். அப்போ ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருந்தப்போ, இன்னும் ஒரு 50 இல்ல 100 வருஷத்துல இந்த ஊரு எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்திருக்கார். அந்த கற்பனையில இருந்து விட்டதுதான் தி ரோட் நாவல். ஒருவேளை இந்த நாவலை இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இதுல வர்ற அப்பா பையன் பேசுற பல உரையாடல்கள் கற்பனையே கிடையாது. நிஜத்துல மெக்கார்த்தி அவரோட சொந்த பையன்கிட்ட பேசின உரையாடல்களை அப்படியே வார்த்தை மாறாம எடுத்திருக்கார். அதனாலதான் அந்த உணர்வுகள் எல்லாம் அவ்ளோ உண்மையா நம்ம மனசுக்குள்ள ஆழமா இறங்குது. இந்த நாவல்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு முக்கியமான சொற்றொடர் இதுதான்: நெருப்பை சுமப்பது. அப்படின்னா என்ன அது? வாங்க, அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நெருப்புன்னா இங்க உண்மையாவே எரியற நெருப்பு கிடையாது. அது மனிதநேயத்தோட, நம்பிக்கையோட, நல்லொழுக்கத்தோட ஒரு சின்னம். சுத்தி இருக்கிற உலகம் முழுக்க சாம்பலாகி இருள் சூழ்ந்தாலும் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமான வெளிச்சத்தை அணையாம பாதுகாக்கிறதுக்கு பேர்தான் நெருப்பை சுமப்பது. இந்த ஸ்லைடு நாவலோட மைய போராட்டத்தை ரொம்ப அழகா ரெண்டா பிரிச்சு காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் விரக்தியும் வெறுமையும் இருக்கு, உயிர் பிழைக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிற கெட்டவர்கள். இன்னொரு பக்கம் நம்பிக்கையும் மனிதமும் இருக்கு, எவ்ளோ பசிச்சாலும் குளிர்னாலும் நம்ம மனிதநேயத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்லவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுல நடக்கிற அந்த போராட்டம் தான் கதையோட ஆன்மாவே. சரி, இப்ப நாம இந்த நாவலோட இன்னும் ஆழமான கருத்தியல் விளக்கங்களையும் அதோட அந்த ரொம்பவே சர்ச்சைக்குரிய முடிவையும் அலசி ஆராயலாம். இந்த நாவல நாம பல கோணங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். சிலர் இத ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவுக்கான எச்சரிக்கையா பாக்குறாங்க. வேறு சிலர் கடவுளே கைவிட்டுட்ட ஒரு உலகத்துல நம்பிக்கையோட சின்னமா அந்த சிறுவனை பாக்குறாங்க. இன்னும் சிலரோ இது நல்லது கெட்டது பத்தின ஒரு பெரிய தத்துவ விசாரணையா பாக்குறாங்க. இதோ அந்த $1,000,000 கேள்வி. இந்த நாவலோட முடிவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாத பொருளாதான் இருக்கு. கதை உண்மையிலே ஒரு நல்ல நம்பிக்கையோட முடியுதா, இல்ல இன்னும் ஒரு பெரிய விரக்தியோட தொடக்கமா?
இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி அந்த முடிவுக்கு 2 நேரெதிர் விளக்கங்கள் இருக்கு. ஒரு பார்வை என்னன்னா, அந்த பையன் காப்பாற்றப்பட்டான், அவன ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுத்துக்குது, ஆக மனிதநேயம் இன்னும் உயிரோட இருக்கு. இன்னொரு பார்வை ரொம்ப பயங்கரமானது, அவனை கண்டுபிடிச்ச குடும்பம் நல்லவங்களே இல்ல, அவங்களும் நரமாமிசவாதிகள் தான். அந்த பையன் ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சு இன்னொரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டான். மெக்கார்த்தி எது சரின்னு சொல்லவே இல்ல, பதில நம்மளோட கற்பனைக்கே விட்டுட்டாரு. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுச் செல்கிறேன். எல்லாம் அழிக்கப்பட்ட ஒரு உலகத்துல ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு இருக்கு? த ரோடு நம்மள இந்த ஆழமான கேள்வியை கேட்க தோண்டுது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்த பிறகும் நம்ம மனித நேயத்தை மட்டும் தக்க வச்சுக்கிறதுல தான் உண்மையான மதிப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க.